டிட்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் 30 அடிக்கு மேல் கடல் அலைகள் ஆக்ரோஷமாக எழும்புகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தண்டபாணி வழங்க கேட்கலாம். வணக்கம், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக வேம்பரசி, அதாவது தெற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயலின் காரணமாக பாம்பன் கடல் வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. பாம்பன் கடல் கடந்த 2 நாட்களாகவே தொடர்ந்து சீற்றத்துடன் காணப்படுவதால் மறு உத்தரவு வரும் வரை பாம்பன் ரயில் பாலத்தின் வழியாக ராமேஸ்வரத்திற்கு வரக்கூடிய அனைத்து ரயில் சேவைகளும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. வேம்பரசி, இன்று காலை முதலே காற்றின் வேகம் 60 முதல் 65 கிலோமீட்டர் வரை அதிகமாக வீசி வருவதால் கடலின் கடல் அலைகள் ஆக்ரோஷமாக எழுந்து பழைய பாம்பன் பாலத்தின் மீது மோதி ஒரு 30 அடிக்கு மேல உயரலை வீசுகிறது. இது பற்றி அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான காற்று அதாவது வழக்கமா அடிக்கும், அது ஒரு சில நேரத்தில் நின்றும், ஆனா 2 நாட்களாகவே அது தொடர்ந்து அடிக்கும். காற்று அதாவது படிப்படியா குறையும் அப்படிங்கிறத வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாலும் கூட படிப்படியா அது அதிகரிச்சு இருக்கு. அது எங்களுக்கு ஒரு அச்சமான சூழல் ஏற்பட்டிருக்கிறதால சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து கனமழையின் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், ஆர்எஸ் மங்கலம், திருவாடனை வட்டங்களுக்கு மட்டும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் அது மட்டும் இல்லாமல் கடந்த 4 நாட்களாகவே பெரும்பான்மையான துறைமுகங்களில் மீன்பிடி அனுமதி சீட்டை ரத்து செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீன் பிடிக்கவும் தடை விதிச்சிருக்காங்க. அதனால ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும்பாலும் இன்று வரைக்கும் மீன்பிடிக்க மீனவர்கள் போகல. இருந்தாலும் கடலோர பகுதியில் இருக்கும் மீனவர்களை அப்புறப்படுத்தி தங்கும் விடுதியில் வைக்க சொல்றாங்க வேம்பரசி. ஆனாலும் கூட மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருந்தாலும் கூட இந்த பகுதி மீனவர்கள் தங்கும் இடத்தை விட்டு வெளியேற மறுக்கிறார்கள். வேம்பரசி, எங்களுடைய வாழ்வாதாரமான படகுகள் எங்கள் கண் முன்னாடியே நிற்குது. அதுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நாங்கள் அதை முயற்சி பண்ணி பாதுகாக்கணும். ஏன்னா எங்களுக்கு போதியமான துறைமுகம் இல்லை. இதை நாங்கள் பல ஆண்டுகளாகவே சொல்லி வர்றோம். அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு சில பகுதிகளில் கடல் சீற்றம் இல்லாத பகுதிகளில் தூண்டில் வளைவு அமைச்சிட்டு இருக்காங்க. அதனாலேயே எங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 4 நாட்களுக்கு மேலாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 6000த்திற்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகளும் மீன்பிடிக்க போகாதனால இன்று ஒரு நாள் மட்டும் 6 முதல் 7 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிச்சிருக்காங்க வேம்பரசி. அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் தொழிலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 6 நாளாக நாங்கள் மீன்பிடிக்க போகல. ஏன்னா நாங்கள் மீன்பிடிக்க போனால் தான் எங்களுக்கு 500 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் கிடைக்கும். அதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம். அது போக மீன்பிடி தடை காலத்தில் எங்களுக்கு சிறப்பு நிதி கொடுத்தா தான் எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் மேம்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு வேதனையும் தெரிவிச்சிருக்காங்க வேம்பரசி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.